அடியாருக்கு தாசா ஓடி சூரிய பிரகாசா உன் பாதத்திற்கு கனகமலாராயனும் கனகவல்லியும் அநேக வணக்கம். என்றென்றைக்கும் குறைவில்லாமல் சேமத்தோடு கணவன் மனைவியோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுங்கள். நாங்கள் பூஜை
கோரி நீங்கள் கணவன் மனைவியுமாக இருவருமாக கோரி எடுத்தீர்கள். நீங்கள் அழைத்த ஒளியை கேட்டு கைலாயத்தில் இருந்து கைலாய வாசனாக விலகக்கூடிய சிவபெருமான் உங்களுக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன காரணம், ஏது காரணம், எதற்காக அழைத்தீர்கள், உங்களுக்கு நேர்ந்த குறை என்ன என்பதை விளக்கமாக இடத்தில் தெரிவிக்க வேண்டும். சாமி, எங்களுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. உங்களுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதா? எங்களுக்கு பின்பால் எங்கள் நாட்டை பரிபாலனம் செய்ய ஒரு குழந்தை செல்வம் கிடையாது. அதனால் உன்னை கோரி வந்தோம் சாமி. நாட்டை பரிபாலனம் செய்வதற்காகவும் உங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்காகவும் பெயரை சொல்வதற்காகவும் மகிழ செல்வம் கிடையாது அப்படி என்று கோரி வந்தீர்களா? வா, கோரி வந்த வீதத்தை நான் அறிவேன், நான் அறிவேன். கோரி வந்த வீதத்தை நான் அறிவேன், நான் அறிவேன். உங்களுக்கு அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால் என்னை கோரி தவம் செய்தீர்களே, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள். சாமி, எங்களுக்கு பின்பால் எங்கள் நாட்டை பரிபாலனம் செய்ய ஒரு பிள்ளை வரம் வேண்டும் சாமி. மழை செல்வம் வேண்டும், உங்கள் குறை தீர்க்க வேண்டும், இந்த நாட்டை பரிபாலனம் செய்ய பிள்ளை வேண்டும். அதுதானே அப்பனே, நீங்கள் இருவரும் பூஜை செய்ததால் கோரி என்னை வேண்டி வருந்தி அழைத்ததால் நான் ஓடோடி வந்தேன். இதோ கொடுக்கிறேன், நீங்கள் கேட்ட வரத்தை இதோ தந்தேன். ஓம் நமச்சிவாய. இதோ இருக்கக்கூடிய கனியை கொண்டு சென்று, நான் கொடுக்கக்கூடிய இந்த கனியை கொண்டு சென்று உங்கள் இல்லத்திலே பூஜை அறையில் வைத்து சாத்தாலே தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு புஷ்பத்தால் அலங்கரித்து இதை பூஜை செய்து உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கனகவள்ளி இதை புசித்தால் ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்க தெரியுமா? இந்த உலகமே போற்றும்படியாக, இந்த உலகமே போற்றும்படியாக மழை செல்வம் பிறக்கும், உங்கள் குறையை தீர்க்கும். இதோ தந்தனேன், பிடித்துக் கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய. நீங்கள் கோரியபடி வந்தியர் உங்களுக்கு வேண்டுமான வரத்தை தந்தேன். இதோடு சென்று நான் உரைத்தவாறு இந்த கனி உன் மனைவி அருந்த வேண்டும். சென்று வரட்டுமா?
கொடிய மிருகமாகிய சிங்கம், புலி, கரடி, யானை, காட்டுப்பன்றி அனைத்து வந்து நஷ்டப்பட செய்துவிட்டு அழித்து விடுது மகாராஜா. அதனால் இந்த வருடம் கட்ட வேண்டிய கப்ப பணம் எங்களால் கட்ட முடியாது. வயிற்று பிழைப்புக்கு வழி கிடையாது. அனைவரும் நீ ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டு எல்லாம் விட்டு போலான்னு எங்க பாருங்க கப்ப கட்ட முடியாது ஐயா. உங்கள்கிட்ட இருந்தா கப்பம் கட்டணும், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அதனால அயல்நாடு சென்றால் அங்க பிழைக்கலாம். ஓஹோ, வேற இடம் போலாம். குடிமக்களே, நீங்கள் யாரும் நீங்கள் வைத்த பயிர்களை காட்டிலே வாழக்கூடிய கொடிய விலங்கினமாகிய கரடி, புலி, சிங்கம், யானை அவற்றும் அழித்து விட்டது. அதனால் நீங்கள் யாருக்கும் வரி கட்ட வேண்டாம். வேண்டாம். நீங்கள் அயல்நாடும் செல்ல வேண்டாம், ஒன்னும் செல்ல வேண்டாம். இந்த நாட்டிலே இருங்க. வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு காவல்காரங்க நான் எத்தாந்து போட சொல்றேன். சொல்றியா தம்பி? சின்னமுடி போலாம் சொன்னிய போய் என்ன ரீதியா வருது. எதுவா இருந்தாலும் மகாராஜர் சொன்னா குறைய தீப்படுறா. அப்படியே விளக்கண்ண பின்னாடி பார்த்துட்டு பண்ணே போலாம் சொன்னியடா. மகாராஜன் வந்த உடனே நல்ல பதில் கட்டிச்சு, நியாயம் பொறுத்துச்சு. வேற கொஞ்சம் நியாயம் எங்கடா கிடைக்கும்? மகாராஜா சரி, வயிற்று பிழைப்புக்கு போதும், அப்ப காட்ட மாட்டான். அப்பனா இருக்கிறோம். வேற எதுனா வேணும்னா கூட கொடுக்குறேன். மகாராஜா அவனுடைய வார்த்தையை கேட்காது, அனைத்து செய்வீங்க. ஆனா அந்த இந்த பயிர்கள் நஷ்டப்பட செஞ்சு அந்த மிருகத்தை நானே சென்று அழித்து வருகிறேன். கானகம் சென்று நீயே சென்று வேட்டையாடி வருகிறா? ஆமா. சென்று வீட்டுக்கு போய் அருமையா கனகவல்லி அன்புடன் கலி பொசித்து இருந்துமே காடு சென்று இன்றுமே வேட்டையாடி திரும்பி வரேன் பூவையே, அது வரைக்கும் வருந்தாதே மகிழ்ச்சியாக பஞ்சியே இருந்திடாயே. பெண்ணே கனகவல்லி, சிவன் கொடுத்த கனியை நீ அறிந்துவிட்டு அரண்மனையிலே சற்று கண்ணுறங்கி வீட்டாட இரு. சரி, நான் சென்று குடிமக்கள் குறைய தீர்க்க வேண்டும். கானகம் சென்று வேட்டையாடி வரும். சிங்கம், யானை அவற்றையும் அழித்து வேட்டையாடி வருவா. நீ சென்று வெயிலுக்கா போட போற. இப்போது நம்ம எங்க செல்லணும்? குடிமக்களுடைய குறையை தீர்க்கணும்னா காட்டுக்கு போய் வேட்டையாடின விலங்கெல்லாம் அடிச்சு தேர்த்தணும். பாப்பா புறப்படு. ராஜரை கானகம் எங்குவோம். மகாராஜா மொத எடுத்த உடனே பன்னீர் மேலதான் போட்டுக்கிறாரு. தவகோட்டா மேல அவருடைய பெருசு நான் அடிக்கிறது தான் சாதாரணமா நினைச்சுக்கார. மகாராஜா இந்த பக்கத்துல பன்னி கூட்டம் எல்லாம் கத்திரி ஓடி போச்சு. அடுத்து சிங்க கூட்டம். தவகோட்டம் தான் வந்து பயிரெல்லாம் அழிக்குதா? அதுக்காக நமக்கு தண்ணி எடுத்த காட்டி கொடுக்குது. நம்ம ராவுல போனா கூட அதனால அடுத்து சாப்பிட்டு கூட அப்படியே நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க. வேட்டையாடிய வருவோம். வேட்டையாடிய வருவோம்.
பிறகு ஒண்ணுமே போட தள்ளுறி அதுக்குன்னே பாம் செட் பண்ணி ரிவால் கனெக்ஷன் கொடுத்து விட்டு பாத்துக்கிறேன் நானு. மகாராஜா என்ன ஆட்சிக்கிறார் பாரு. மகாராஜாவா சிங்கம் அடிச்சிட்டாருப்பா ஒண்ணு. மீனாட்சியா நான் நாக்குச்சு அதான் பயிர் வைக்குதா. அதான உள்ள நோண்டும் போது தண்ணி மொத்தம் இசுக்கி வைக்குதுதான். அதனால அவளை தீர்த்துக்கிட்டேன். அடுத்தது இந்த வனத்துல அச்சாச்சு அட இந்த வனம் தண்ணி இந்த வனம் தண்ணி காடுக்குள்ளே திங்கும். பாம்பு அடுத்த எப்படி அடிச்சிச்சு? ஆமா மகாராஜா என்ன ஆட்சிக்கிறார் பாரு. மகாராஜாவா முன்ன சிங்கம் அடிச்சாரா அதுக்கு முன்ன பண்ணி அடிச்சாரா இப்ப குள்ளாரி அடிச்சிட்டு கரடி அடிச்சிருப்பாரு. மீனாட்சியா புள்ள பூச்சி உள்ள நெட்டி போதுரா. ஆமா அத பார்த்தா நம்ம ஆளுங்க பூரா நெட்ட கத்துக்கினாங்க. மகாராஜா அச்சாச்சு எல்லாம் விலங்கு கூட்டம் எல்லாம் போய் சேர்ந்து போச்சு. கொஞ்சம் சாப்பிடுவோமே வீட்டுக்கு போலாமே. என்ன காவலன் நாமும் வேட்டையாடி விட்டோம். தண்ணி சாப்பிடுறியா? இருக்கட்டும். அதோ இருக்க ஆலமரத்தின் விருட்சத்தின் கீழே கொஞ்ச நேரம் எழுப்பாரு சற்று கண்ணுறங்கி விட்டு தூங்கியா போலான்றியா? ஆமாண்டா சரி ரைட் ஆகட்டும். கண்ணுறங்கி விட்டு பிறகு சரி நாட்டு கனகாபுரி தாசு செல்வோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் தான் இருக்கக்கூடிய கனகாபுரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சுப்பு தாசியான தர்பார் வருகிறார்.
கசக்கும் பூலாம்பயமே கசக்கும் கோப்பலையே கசக்கும் வேப்பிலையே அப்படியா புளிக்கும் புளியா பழமே அப்படியா சொல்ற அப்புறம் அது மட்டும் கிடையாது உன்னை பார்த்தாலே என் மனசு எப்படி தெரியுமா அடிச்சுக்குது அடிச்சுக்குதா ஆ, எப்படியே அப்படியே படாக் 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 மனசு எங்க இருக்குது மனசுக்கு தாங்குது டேய் ஓ மனசு அங்க இருக்குது ஆ. அதுவும் எப்படி அடிச்சுக்குது படாக் 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 வேற என்ன எப்படி இருக்குது உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்குது குளத்தில் இருப்பது அள்ளி ஆமா அங்க குளம் இருக்குது அதில் இருப்பது அள்ளி ஆமா தெரியுமே உன் கொண்டையில் இருப்பதோ மல்லி வாசனை வந்தா ம். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளி வாரத்துல ஒரு நாள் தான் வரும் வாரத்துல வரும் நீயா நானோ சந்திப்பது கொல்லி யாரு விட்டு கொல்லி ஊராமிட்டு கொல்லி அங்க நான் வேலை கொத்தர வேலை என்ன கொத்துட்டியா வேலை எம்மா நாத்துக்கியா நைட்டு 12 மணிக்கு அம்மா நாத்துக்கியோட களை கொத்துவாங்க அதான் யாரும் இருக்க மாட்டாங்க தண்ணி நான் ஜவுத்துக்கு இருக்கும் நீ கலையா கொத்துவனியா எண்ணிட்டு போய்யா ஆமா எப்பா ஏன் இன்னும் நம்ப முடியாது என்ன சொல்ற ஏய் ஆ. இப்ப ஆ. என்னடா வந்து பேசிருக்கிறியே ஆமா சரி என்ன வேணும் உனக்கு என்ன நீ பண்ணணும் என்ன பண்ணலாம் தெரியல என்ன அதான். நீ பண்ண மாட்டியா ஏன்? நான் பண்ணுவேன் அது சம்மந்தத்தை நான் பண்ண முடியும் என்ன பண்ணணும் பார்த்தோன்னே எப்படி இருக்குது மனசு எப்படி தெரியுமா இருக்கு அது எல்லாமே மாதிரியா சொல்ல கட்டியா உன்னால தாண்டி உள்ள வாழ மாட்டியா இடிச்சிட்டு போறியா நீ குத்துறாங்கடா அடப்புல தீராண்டி வந்த மாதிரியா உனக்கும் எனக்கும் இருக்கும் பொருளே ஓட்டி சேர்ந்தாலே கேள்விக்கு போய் அந்த என்ன பண்ண அட இன்னொரு பக்கம் தம்பி இருப்பா இது அதுவும் உன்னை கண்ணால மாட்டிக்கிட்டேன் இல்ல பாப்பா நான் மாட்டேன் அங்க போய் கண்ணால மாதிரி சத்து ஏய் கண்ணாடி மாட்டு கண் தெரியாது கண்ணாடி மாட்டலாம் கண்ணால மாதிரி சொல்ல கட்டியா
வந்து இருக்கான் மாட்ட முடியும் மைமா பேரு அஞ்சல கப்புனு விந்தாட குஞ்சிருக்கு எவனா எழுதி கொடுத்தா உனக்கு ஏதோ கல்யாணம் தான் தப்புன்னு வீழ்ந்துட்டாடா நின்றுவா நாடகம் ஜெட்டா எழுதி கொடுத்தாரு அப்படியே சொல்றேன் பொம்பளைகளை பார்த்த உடனே இந்த மாதிரி பாடுறா சரி உங்களை பார்த்த உடனே பாடுறான்னு அப்ப உங்க அம்மா பார்த்துட்டு இப்படிதான் பாடுறியோ எங்க அம்மாவை தான் நான் காதலிக்க முடியுமா என்ன? நீதான் பொம்பளைய பார்த்தா பாடுறேன்னு சொன்ன பொம்பளைன்றது வேற அம்மா வந்து பொம்பளை கிடையாது ஆஹா. பொண்ணு பார்த்து பாட மாட்டேன் பொம்பளை பார்த்து தான் பாடுவேன் ஆமா சரியே அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறியா டேய் என்ன பார்த்தா ஆமா. இப்ப மொத்தத்துல உனக்கு என்ன தோணுது ஐயோ காதலிக்கணும் போல தோணுது எனக்கு காத்துலா ஆ. காத்துலா யார் மேலையா என்ன யாருடா என் கூட மச்சம் வந்துட்டான் பார்த்தா என் பங்காளி அடா பங்காளி என்னை காப்பாத்து வந்து தெய்வமே எப்படிக்குதா ஏய் உன்னால முடியலப்பா நான் வந்துக்கிறேனா எப்படி எடுத்து விட்டுக்குவேன் பங்காளியா வெச்சு வணக்கம் 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 வைக்கிறியா என்னது என்னது என்ன சொல்ற என்ன சொல்ற மாமா என்ன சொல்ற ஏய் ஐ லவ் யூ நான் சொன்னேன் காதலிக்கிறியா யோ கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா யார கல்யாணம் பண்ணிக்க போற என்னையா என்னைய கட்டிக்க போற ஆ? சரியே என்ன கட்டிக்கிற சொல்றியே இத கொஞ்சம் வரலி பார்க்கலாம் சத்தியமா பாடு பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பூச்சி நீ அவுத்து போடுடி அதான் பண்ணா யோ அப்ப நாளைக்கு கல்யாணம் தான் உனக்கு ஆமா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி முதல்ல ஸ்கூலுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன் நீ வேற அவ சொல்லிட்டாங்க அப்பா அம்மா கிட்ட என்னன்னு நாடகத்துல நீங்க இருந்து நம்ம சேர்றேன் ஒரு வெளியே போது அந்த பொண்ணை எப்படின்னா நான் ஜவ் பண்றேன் அப்படியா லவ் பண்றியா கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பள்ளிக்கூடத்துக்கிட்டுன்னு பாரியா லவ் பண்ணி பாடி கூட போறேன்னு சொல்லு என்னது? love பண்ணு. சொல்லு பெரிய ஆளா ஆகிடுங்க போயிடாது நீ love பண்ணி குழந்தை குட்டி பத்துக்கலாமா ஆமா ஆளு தான் ரெடி ஐயோ நீ அவ ஆளை பாத்திய அதுக்கு என் பூ கீழே நாக்குதா பூராத்தையும் பார்க்கலையே கீழே வரலாம் நீ அதை பார்க்கலையே ஆளை முயசா நடுக்க பாக்கலன்ற அதேதான் எனக்கு பக்குன்னு ஆறி போட்டுச்சு வதவதன்னு ஆயிட்டேன் நானு என்ன சொல்றான் பின்ன ஏமா ஆளைத்தான் பார்த்தேன் அவன் பூ பூரா பூரா ஆமா நான் உனக்கு சீதல் வர மாதிரி ஏன் இல்ல அக்கில் நெஞ்சு போய்க்குதானாலும் கேட்டேன் காரி முடிஞ்சவனே